சோ வாடகைப்பா கேமர்ஸ் ப்ரோ நெட் பேக் எல்லாம் தீர்ந்து போகுது. அடிஷனல் நெட் பேக் ரீசார்ஜ் பண்ணி சொத்தெல்லாம் அழிஞ்சு போகுதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. ஏன்னா இந்த 2026ல நெட் பேக்கே இல்லாம உங்களோட மொபைல் அப்ளை பண்ற மாதிரியான ஒரு டாப் 10 பெஸ்டான ஆஃப்லைன் கேம்ஸ் தான் இந்த வீடியோல லிஸ்டா போட்டிருக்கேன். எத்தனை டைம்ஸ் லிஸ்ட் போட்டாலும் பத்தாது போலங்க. ஆஃப்லைன் கேம்ஸா தான் கேக்குறீங்க. சோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க கேட்டீங்க வீடியோ போட்டேன். நான் கேக்குறது இந்த லைக் அண்ட் ஹைப் தான். சோ மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு எவ்வளவு ஹை பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது அது ஒண்ணு மட்டும் தாங்க. சோ பார்த்து பண்ணிருங்க. ரெட் ஓரா பேசாம வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? லிஸ்ட் 10 தான் டிரைவ். இந்த கேம்க்கு இல்லையா சார் என்ன நீங்க கேக்குற அளவுக்கு இது ஒரு சமத்தரமான என்லெஸ் டிரைவிங் கேம். இந்த 1970sலாம் பயங்கரமான ஆக்ஷன் மூவிஸ் எல்லாம் வந்திருக்கும்ல, அதை இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு தாறுமாறான கேம் தான் இந்த ஒரு டிரைவ். சோ இந்த கேமோட சைஸ் உங்களுக்கு 224 MB வரும். சோ இந்த கேம்ல இந்த போலீஸ்காரங்க எல்லாம் இருக்கானுங்கல்ல, அவங்களுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாது. உங்களை துரத்துறது தான் அவங்களோட முழு நேர வேலையும். அவனுக்கு உங்க பின்னாடி ஹை ஸ்பீட்ல துரத்த நீங்க அவனுங்க கிட்ட மாட்டிடவே கூடாதுன்னு வண்டி ஓட்ட கேமே ஒரு மாதிரி செம ஃபன்னா இருக்கும். சோ போலீஸ் கிட்ட மாட்டினீங்கன்னா கதம் கதம் கேம் அங்கேயே முடிஞ்சு போயிடும். இந்த கேம்ல உங்களுக்கு ஏகப்பட்ட காசு இருக்கும், அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற லெவல்ல கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். 70sல ஊரே கலக்கின ஏகப்பட்ட காசு இந்த கேம்குள்ள கொடுத்திருக்காங்க. சோ அதெல்லாம் உண்மையிலேயே செம்மையா இருக்கு. இந்த கேமோட ஆர்ட் ஸ்டைல் தரமா இருக்கும். லோ பாலில பக்காவா பண்ணிருப்பாங்க. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம ஒருத்தான ஆஃப்லைன் கேம். லிஸ்ட்ல நேத்தா விண்டர் கிராஃப்ட் சர்வைவல் ஃபாரஸ்ட். விவேக மூவில எப்படி நம்ம தலை சொல்லக்கூடாது, நம்ம அஜித் எப்படி அந்த ஒரு ஸ்னோ ஃபாரஸ்ட்ல தடை விடுதலை பாரடா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டை போட்டு சர்வைவ் ஆவாரு. நீங்களும் இந்த கேம்குள்ள ஒரு பனிக்காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு சர்வைவ் ஆகணுங்க. சோ கேமோட சைஸ் உங்களுக்கு வெறும் 200 MB தான். அந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வைவல் தான் மெயின் கான்செப்ட். பட் அதுக்குள்ள நீங்க உங்களுக்கு ஹவுஸ் பில்ட் பண்ணணும், தேவையான வெப்பன்ஸை கிராஃப்ட் பண்ணிக்கணும். ஆனா அப்படி கிராஃப்ட் பண்ண வெப்பன்ஸை சும்மா வச்சுக்காம அதை எடுத்துட்டு போயிட்டு உங்களை சம்பவம் பண்ண வர அனிமல்ஸை நீங்க சம்பவம் பண்ணணும். உண்மையிலேயே இந்த கேம்குள்ள உங்களுக்கான விண்டர் ஹவுஸை பில்ட் பண்றதெல்லாம் கேம்ல செம பக்காவா இருக்கும். இந்த கேம்குள்ள உங்களால ஏகப்பட்ட விஷயங்களை கிராஃப்டிங் பண்ணிக்க முடியுங்க. கல்ல பாக்குறதெல்லாம் அள்ளி உங்க பாக்கெட்ல போட்டுக்கலாம். ட்ரீஸை வெட்டி அதுல இருந்து விறகு எடுத்து வச்சுக்கணும். அந்த கல்லெல்லாம் பொறுக்கி வச்சுக்கணும். ஏதாவது உங்களை சாப்பிட வந்துருச்சுன்னா அதை கல்ல விட்டு அடிக்கிறதுக்கு ஹண்டிங் எல்லாம் இந்த கேம்குள்ள பக்காவா இருக்கு. கிராபிக்ஸும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்லாவே கொடுத்திருக்காங்க. அந்த ஓபன் வேர்ல்டும் ஓவரால் நல்லாவே இருக்கு. சோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கேம்குள்ள செம ரியலிஸ்டிக்கா இருந்துச்சுங்க. இந்த வெதர் மாறுறதா இருக்கட்டும், அனிமல்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்றதெல்லாம் உண்மையிலேயே பக்காவா இருந்துச்சு. ப்ரோ எனக்கு டைமே போல, நெட் வேற முடிஞ்சிச்சு. நல்ல டைம் பாஸ் ஆன ஒரு சர்வைவல் கேம் சொல்லுன்னு கேட்டீங்கன்னா சோ உங்களுக்கு அதான் அந்த கேம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்லீஸ்ட்ல இதா ஜாம்பி ஹார்பர் ஜாம்பி ஷூட்டர். கேமோட பேர்லயே 2 ஜாம்பி இருக்குடா. அப்ப கேம்குள்ள 2000 ஜாம்பி இருக்குமான்னு யோசிச்சீங்கன்னா சத்தியமா அப்படிலாம் இருக்காது. அதுக்குன்னே கேம்குள்ள இருக்க ஜாம்பி எல்லாம் குறைலாம் சொல்ல முடியாது, ரொம்ப கொடூரமாவே இருக்கும். சோ பேசிக்கா இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் ஜாம்பி ஷூட்டர் கேம். ஜாம்பிஸ் எல்லாம் உங்களுக்கு எதிர்க்க வந்துட்டே இருக்கும், அதெல்லாம் நீங்க சுட்டு காலி பண்ணணும். கேமோட சைஸ் உங்களுக்கு 375 MB வரும். கேமே ஹை குவாலிட்டியில செம்மையா பண்ணிருக்காங்க. ஜாம்பிஸ ஓட விட்டு சம்பவம் பண்றதுக்கு இந்த கேம்குள்ள உங்களுக்கு அசால்ட் ரைபிள்ஸ்ல இருந்து ஷார்ட் கன்ஸ், மெஷின் கன்ஸ் ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் உங்களால அப்டேட் பண்ணிக்க முடியும். அப்டேட் பண்ணிட்டு அடிச்சீங்கன்னா ஜாம்பிஸ் ஆகுது, ஹேர் ஆகுது, எல்லாமே அடிச்சு ஓட விட்டுக்க முடியும். ஒரு லெவல் போக போக உங்களுக்கு கேமோட லொகேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். கேமே பயங்கர ஸ்மூத்தா இருந்துச்சு. அண்ட் ஜாம்பிஸ்லயும் குறை வைக்காம பாக்குறதுக்கு நிறைய டிஃபரெண்டான ஜாம்பிஸ கேம்குள்ள மொத்தமா இறக்கி விட்டு இருந்தானுங்க. சும்மா ரத்தம் தெரிய செம ப்ரூட்டலான ஜாம்பி ஷூட்டர் கேம். இதை தவிர்த்து கேம்குள்ள சொல்றதுக்கு எந்த நல்ல விஷயங்களும் இல்ல. ஆஃப்லைன் கேம் தான், பட் நெட் பேக்க மட்டும் ஆன்ல வச்சுட்டு உள்ள போயிடவே போயிடாதீங்க. நின்ன ஆடு உட்கார்ந்த ஆடு ஜாம்பிஸை ஷூட் பண்ண ஆடுன்னு ஆடா போட்டு தள்ளிடுவானுங்க. சோ அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் பர்சன் ஜாம்பி ஷூட்டர் கேம்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா இந்த கேம் ட்ரை பண்ணலாம், நல்லாவே இருக்கும். லிஸ்ட்ல 7th TMNT ஷெல்டர்ஸ் ரிவெஞ்ச். 4 ஆமையும் நல்லா இருந்த ஊரும் அப்படின்றது தான் இந்த கேமோட ஒட்டுமொத்த கான்செப்டும். இந்த கேமோட சைஸ் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா கொஞ்சம் இல்ல ரொம்பவே அதிகம். கிட்டத்தட்ட 2 GB. என்ன ரங்கா உனக்கு நியாயமா இருக்கா? நெட்ல இருந்தா ஆஃப்லைன்ல ஆடுறோம், 2 GB டவுன்லோட் பண்ணணுமான்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. பட் அந்த சைஸ்க்கு இது உண்மையிலேயே சமவர்த்தான கேம் தான். சோ இந்த கேம் உங்களுக்கு 80sல வந்த கேம் மாதிரி உருவாக்கி இருப்பாங்க. அதனால இந்த கேம் உங்களுக்கு நாஸ்டாலஜிக் ஃபீலா கொடுக்கும். சோ கண்டிப்பா நம்மளோட சின்ன வயசுல அந்த டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ் பார்க்காம வளர்ந்து வந்திருக்க மாட்டோம். சோ அதுல நம்ம பார்த்த அந்த லியோவா இருக்கட்டும், ராஃப், டானி, மைக்கின்னு 4 ஆமைகளும் இந்த கேம்குள்ள இருப்பானுங்க. அவனுங்களை ஸ்விட்ச் பண்ணி இந்த கேம்குள்ள அடிக்க முடியும். ஒருத்தன் பேசுறதுக்கு முன்னாடி அடிப்பான், இன்னொருத்தன் பேச விட்டு அடிப்பான், இன்னொருத்தன் எவ்வளவு பேசினாலும் அடிக்க மாட்டான். அந்த மாதிரி 4 ஆமையும் 4 விதமா அந்த கேம்குள்ள இருக்கும். சோ கேம்குள்ள இருக்க அந்த ஒரு கேம் பிளேயா இருக்கட்டும், அந்த ஃபைட்டிங் மெக்கானிக்ஸ், ஸ்டோரி மோடெல்லாம் தாறுமாறா இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த ரெட்ரோ பிக்சல் ஆர்ட் கிராபிக்ஸ் பிடிக்கும் தெரியல, பட் அதான் இந்த கேம்குள்ள இருக்க தரமான விஷயம். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அனிமல்ஸ்ல 6th காசஸ் பார்க்கிங். இது இந்த மாதிரி உங்க டிரைவிங் பார்க்கிங் ஸ்கில்ல சோதிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு செமையான டிரைவிங் கேம். இந்த கேமோட சைஸ் உங்களுக்கு 700 MB வரும். அண்ட் இந்த கேம்குள்ள உங்களால ஓபன் வேர்ல்டா கார் ஓட்டிக்க முடியும். ஏகப்பட்ட பார்க்கிங் மிஷன்ஸ் கேம்குள்ள இருக்கு. இந்த BMW, மெர்சடஸ், ஆடின்னு ஏகப்பட்ட கார்ஸ் கேம்குள்ள கொடுத்திருக்காங்க. சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல. 100+ லெவல்ஸ் இந்த ஒரே கேம்குள்ள இருக்கு. அதெல்லாம் ப்ளே பண்றதுக்கு ஈஸியா இருந்தாலும் ஒரு ஆஃப்லைன் கேம்ல இவ்வளவு லெவல்ஸ் கொடுக்கறதுன்றதே ஆச்சரியமான விஷயம் தான். இந்த கேமோட கிராபிக்ஸ் உங்களுக்கு பயங்கர ரியலிஸ்டிக்கா 3Dல செம்மையா இருக்கும். கேம்குள்ள 2 கேமரா மோட்ஸ் தான். ஒன்னு காருக்குள்ள உட்காந்து ஓட்டுவீங்க, இல்லன்னா காருக்கு வெளில இருந்து ஓட்டுவீங்க. காருக்கு வெளில இருந்தா அது எப்படி திணிக்கலாம்னு யோசிச்சீங்கன்னா 3rd பர்சன்ல ஓட்டிக்க முடியும். அதை சொன்னேன். உங்களோட காரை உங்களால வேற லெவல்ல கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். கேம்குள்ள நிறைய விஷயங்கள் ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ஆனா கார்ஸ் கம்மியா தான் இருந்துச்சு. வெறும் 20 கார்ஸ் தான் வெரைட்டியா கொடுத்திருக்கானுங்களே தவிர அதிகமா காசு கொடுக்கலங்க. ஓவரால் ஒரு ஓகேவான கார் டிரைவிங் பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்ல 5th
அதர் வேர்ல்ட் லெஜெண்ட்ஸ். இது இந்த மாதிரி ஒரு சம தரமான பிக்சல் ஆர்ட் ஸ்டைல்ல இருக்க தாறுமாறான ஃபைட்டிங் கேம். கேமோட சைஸ் உங்களுக்கு 800 MB வரும். திரும்பவும் அதிகமான சைஸா உனக்கு கொல்ல போறேன்டா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. அட சைஸ் அங்க முக்கியம். கேம பாருங்க, சீரியஸா பிக்சல் ஆர்ட்ல ஒரு தாறுமாறான RPG கேம். கேமோட கான்செப்டே செமையா இருக்கும். எந்த அளவுக்குனா அந்த பெஸ்டான வாரியர்ஸ் அண்ட் ஃபைட்டர்ஸ் எல்லாம் டிஃபரெண்ட் டைம்ஸ்ல இருந்து மொத்தமா எடுத்துட்டு வந்து ஒரு டீம் உருவாக்கி அந்த டீம் அவங்களோட கையில கொடுப்பானுங்க. அந்த அவனுங்களை வச்சு நீங்க சண்டை செய்யணும். ஒரு கேரக்டரும் உள்ள இறங்கி அடிக்கும் பாருங்க, அடி தாறுமாறா இருக்கும். எல்லா கேரக்டர்ஸும் பயங்கர பவர்ஃபுல். ஒரு கேரக்டருக்கும் யூனிக்கான ஸ்டைல் எல்லாம் இருக்கும். அந்த கேரக்டர் உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனிமீஸ். ஆனா அவங்களை அடிச்சீங்கன்னா பாசஸ் எல்லாம் கூட கேம்குள்ள வருவானுங்க. கேம் பிளே மேலோட்டமா பாத்தீங்கன்னா முக்கிய இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் கேம் உள்ள போய் பிளே பண்ணீங்கன்னா தான் உங்களால அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். கண்ட்ரோல்ஸ் பயங்கர ஈஸியா இருக்கு. கிராபிக்ஸ் பத்தி நான் சத்தியமா பேச போறது இல்ல. ஏன்னா பேசுறதுக்கு அங்க ஒண்ணும் இல்ல. பிக்சல் ஆர்ட்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஏகப்பட்ட டென்ஷன்ஸ் இருக்கும். அந்த கேம்ல ஒரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல பிளே பண்றீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்து அவங்களை வச்சு மாஸ்டர்ஸ் எல்லாம் அடிச்சு உங்களால தரமா சண்டை செஞ்சுக்க முடியும். மல்டிபிளேயர் ஆப்ஷனும் இந்த கேம்குள்ள இருக்கு. சீரியஸா செம தரமான கேம். பிக்சல் ஆர்ட்காக எல்லாம் இந்த கேம் ஒதுக்கிறாதீங்க. கண்டிப்பா செம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல போர்த்தா ராலி ஹாரிசான். இது இந்த மாதிரி ஒரு தாறுமாறான ஓபன் வேர்ல்ட் ரேசிங் கேம். சோ கேமோட சைஸ் உங்களுக்கு 500 MB வரும். இந்த கேம்குள்ள இருக்க கிராபிக்ஸ்க்காகவே நீங்க இந்த கேம் ஆடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு செமையான கிராபிக்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ல பக்காவா கொடுத்திருப்பாங்க. கேம்குள்ள இருக்க ஒரு காரும் வெறித்தனமா இருக்கும். அந்த கார் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நார்மல் கார்ஸ்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. எல்லாமே சூப்பர் கார்ஸ் தான். கேம்குள்ள இருக்க ஒரு காரும் ஆக்சிலரேட்டரை நீங்க லைட்டா பிரஸ் பண்ணாலே பறக்குங்க. ஏகப்பட்ட ரேஸ் மோட்ஸ் கேம்குள்ள கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் பயங்கர ஆக்ஷனா இன்டென்ஸா இருக்கும். உங்களோட கார் உங்களால பிரிச்சு மிஞ்சி வேற லெவல்ல கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். பசல் சால்விங் மாதிரியே இந்த கேம்குள்ள உங்களோட காரை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அந்த கேம்குள்ள உண்மையிலேயே செமையா இருந்துச்சு. கார் எடுத்தமா செம பீஸ்ஃபுல்லா அந்த ஒரு ஓபன் வெல்ல சுத்தனமானு செமையா அந்த கேம்குள்ள உங்களால கார் ஓட்டிக்க முடியும். எல்லா ரேசிங் கேம் மாதிரியும் தான். பட் இந்த கேமோட கிராபிக்ஸா இருக்கட்டும், சொல்ல மாட்டேன் பாத்தீங்களா, இந்த கேம்குள்ள இருக்க அந்த காரோட டீடைல்ஸ் எல்லாம் அவ்வளவு பக்காவா செம்மையா பண்ணிருப்பாங்க. பிரிச்சு விட்டுருப்பாங்க. ஓவரால் ஒரு சம தரமான ரேசிங் கேம். கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். வேற லெவல்ல ஒருத்தா இருக்கும். அன்னைக்கு இந்த லிஸ்ட்ல தடா ஜுராசிக் கிளாஷ் பிரைமல் டைனோசிம். சோ இது இந்த மாதிரி ஒரு டைனோசர் சிமுலேட்டர் கேம்ங்க. நேரத்துக்கு இந்த கேமோட கேம் பிளே அப்லோட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லனா இதுக்கப்புறம் வரும். சோ இந்த கேம்குள்ள உங்களுக்கு பிடிச்ச எந்த டைனோசரா வேணாலும் உங்களால மாறிக்க முடியும். அந்த டைனோசரோட மாடலா இருக்கட்டும், அந்த அனிமேஷன்லாம் ரியலிஸ்டிக்கா கொடுத்திருப்பாங்க. ஒரு டைனோசரை வச்சு இன்னொரு டைனோசர் கூட இந்த கேம்குள்ள இறங்கி சண்டை செய்ய முடியும். அதெல்லாம் உண்மையிலேயே சமத்தரமா இருந்துச்சுங்க. எதுக்காக நான் அந்த லிஸ்ட்ல இந்த கேம் 3rd பிளேஸ்ல போட்டேன்னா, இந்த கேம்குள்ள நம்ம படிக்கிறப்ப கூட ஒரு டைனோசார்ஸ் இருக்கும்னு படிச்சிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு டைனோசார்ஸ் இந்த கேம்குள்ள இருக்கு. டீரெக்ஸா இருக்கட்டும், வெலாசிராப்டார், ஸ்பினோசரஸ், இது கூடவே வாயில பேர்லாம் நுழைய மாட்டேங்குது. நுழையாத பேரா வச்சிருக்கானுங்க. அவ்வளவு டைனோசார்ஸ் இந்த கேம்குள்ள இருக்கு. அதுல எந்த டைனோசரா வேணாலும் உங்களால மாறிக்க முடியும். நீங்க டைனோசார்ஸ் வச்சு சண்டை செய்யறதுக்கு ஜங்கலா இருக்கட்டும் அண்ட் எரிமலை மாதிரியான ஒரு சில லொகேஷன்ஸும் இந்த கேம்குள்ள கொடுத்திருக்காங்க. கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு பயங்கர ஈஸியா இருக்கும். கேமோட விஷுவல்ஸும் 3Dல பக்காவா கொடுத்திருக்காங்க. அண்ட் முக்கியமா இந்த கேமோட சைஸ் உங்களுக்கு வெறும் 110 MB தான். அந்த சைஸ்க்கு என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு சமூகத்தான கேம். வானத்துல பறக்கிறது, தரையில நடக்கிறது, தண்ணிக்குள்ள ஓடுறதுன்னு எல்லா டைனோசர்ஸும் இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஒரு தரமான டைனோசர் கேம் வேணும், ஆஃப்லைன்ல பிளே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட்ல செகண்டா ஸ்ட்ரீட் ரேசிங் கார் அண்ட் மோட்டோ. கேமோட சைஸ் உங்களுக்கு 1 GB வரும். அண்ட் அந்த சைஸ்க்கு இது ஒரு சமூகத்தான ஓபன் வேர்ல்ட் ரேசிங் கேம். கேம்குள்ள ரேசிங் பண்ணிக்க முடியும். ஓபன் வேர்ல்ட ஜாலியா சுத்தி பார்த்துக்க முடியும். பார்க்கிங் சேலஞ்சஸும் இந்த கேம்குள்ள இருக்கு. கேம்குள்ள இருக்க கார்ஸ் எல்லாம் அடா 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 என்ன மாதிரி ரியலிஸ்டிக்கா பண்ணிருப்பானுங்கன்னு நினைக்கிறீங்க? செம்மையா இருக்குங்க. இதுல அல்டிமேட்டான விஷயம் என்னன்னா, கார் கூட பைக்கையும் உங்களால இந்த கேம்குள்ள ஓடிக்க முடியும். அதெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு வேற லெவல்ல கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். காருக்கு வெளில இருந்து பார்த்தாலும் உள்ள இருந்து பார்த்தாலும் அந்த டீடைல்ஸ் எல்லாம் நொறுக்கி விட்டுருப்பாங்க. அதே மாதிரி இந்த கேம்குள்ள இருக்க அந்த ஒரு ஓபன் வேர்ல்டுங்க செம்ம தரமா பண்ணிருப்பாங்க. உங்களால அந்த ஓபன் வேர்ல்ட்ல என்ன வேணா பண்ணிக்க முடியும். எப்படி வேணா சுத்திக்க முடியுங்க. நிறைய சேலஞ்சஸ் இந்த ஓபன் வேர்ல்ட்ல இருக்கும். சும்மா நீங்க பைக் ஓட்டிட்டு போகும்போது கூட அங்க ரேசிங் சேலஞ்சஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா அதுல கலந்துக்கலாம். இதுவே கார்ல போனீங்கன்னா பார்க்கிங் சேலஞ்சஸும் இருக்கும். நிறைய மிஷன்ஸ் கேம்குள்ள இருக்கு. பிடிச்சிருந்துச்சுன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லனா கவலையே வேண்டாம். ஜாலியா அந்த ஓபன் வேர்ல்ட்ல சுத்திக்கலாம். ஒரு தரமான ஓபன் வேர்ல்ட் ரேசிங் கேம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த கேம் ட்ரை பண்ணலாம். செம ஒர்த்தா இருக்கும். அண்ட் ஃபைனலி இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா ரெக்யூரன்ஸ் கோஆப். சோ இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கான டாக்டிக்கல் ஷூட்டர் கேம். கேமோட கிராபிக்ஸ் சும்மா சொல்லக்கூடாதுங்க. செம குவாலிட்டியில பயங்கர பக்காவா செம நீட்டா பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் கேம் தான். பட் நீங்களே இந்த கேம்குள்ள இருக்க மாதிரியான அந்த வைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தாறுமாறான ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டிங் கேம். சோ இது ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் பர்சனாவோ பேட்டில் ராயல் கேமாவோ உங்களுக்கு ஃபீல் ஆகாது. சோ இது வித்தியாசமான கேம்ங்க. அதை நான் சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்க இந்த கேம் ஆனீங்கன்னா புரியும். ஒரு லெவலும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருப்பாங்க. சோ கேமோட டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் செம தாறுமாறா இருக்கும். சோலோவா ப்ளே பண்ணிக்கலாம். ஆன்லைன்லயும் கேம் ப்ளே பண்ணிக்க முடியும். குவாலிட்டி கேம் பிளே அந்த ஃபர்ஸ்ட் பர்சன்ல கூட குறலாம் வைக்கல. எல்லாத்தையுமே ரியலிஸ்டிக்கா செமையா பண்ணிருக்காங்க. பட் ஒரு சில கன்ஸ் ஆட் பண்ணிருக்கலாம். டெக்ஸ்சர்ஸ் அங்கங்க லைட்டா மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அதெல்லாம் கவனிச்சீங்கன்னா தான் தெரியும். மத்தபடி ஒண்ணும் தெரியாது. ஒரு 4-5 கன்ஸையே திரும்ப திரும்ப யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. கன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருந்தா உண்மையிலேயே நல்லா இருந்திருக்கும். நல்லா எஃபோர்ட் போட்டு உருவாக்கி இருக்காங்க. இன்னும் மேப்ஸ் வெப்பன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருந்தா இது ஒரு தரமான கேமா வந்திருக்குங்க. இப்ப கூட குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், நல்ல குவாலிட்டியில ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அது ஆஃப்லைன்ல ஆடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் கேமர்ஸ். நான் ரீசெண்டா ப்ளே பண்ண சமத்தரமான ஆஃப்லைன் கேம்ஸ். அந்த கேம்ல இந்த கேம் ப்ளே பண்ண போறீங்க அப்படின்றத மறந்துடாம கீழ கமெண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.